எந்த ஒரு ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் இந்த முறை யாரடா சாம்பியன் அப்படின்னு சொல்கிற அந்த கேள்விக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. என்ன கேள்வின்னா, டோனி இந்த முறை ரிட்டையர்மெண்ட் ஆவாரா அப்படின்னு சொல்கிற மாதிரியான கேள்வி எல்லா கேள்விகளையும் முன்னுக்கு வந்து நிற்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு கேள்வி தான் இந்த முறை இருந்து கொண்டு இருக்குது. ஆனால் டோனியின் ரிட்டையர்மெண்ட் சம்பந்தமான ஒரு 2 இன்சிடென்ட்களை என்னால் கவனிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. முதலாவது இன்சிடென்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ கடைசியாக நடந்த சிஎஸ்கே நிர்வாகத்தினரால் நடத்தப்பட்ட ரோவர் 26 அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து நடிகர் சிவகார்த்திகேயன் டோனிட்ட கேட்டிருப்பாரு, தயவுசெய்து இப்போ உங்களுக்கு 45 வயசு, நீங்கள் எப்படியாவது 60 வயசு வேறு விளையாடுங்க, எங்களுக்காக விளையாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு போட்டு முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் அளிச்சிருப்பார். ஆனாலும் இதற்கு முதல் நடந்த இன்டர்வியூஸில் வந்து நிறைய கேள்விகள் கேட்கப்பட்ட இடத்துல அதில் முக்கியமான ஒரு கேள்வியாக, நீங்கள் இந்த சீசனோட ஓய்வு பெறுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு டெஃபினிட்லி நாட் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்லி கொண்டிருந்தவர் இந்த முறை நடந்த இந்த கேள்வியில் வந்து முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டு சொன்னது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. அது வந்து முதலாவது இன்சிடென்ட். ரெண்டாவது இன்சிடென்ட் வந்து டோனி வந்து இப்போ பெருசாக பேட்டிங் பண்ணுறாரு இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல அவருடைய மிகப்பெரிய ஃபீல்டிங்கில் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு விக்கெட் கீப்பராக பார்க்கப்படுகிறார். அவருக்கு ஆரம்ப காலத்திலேருந்து மிகப்பெரிய ஒரு விக்கெட் கீப்பராக இருந்து கொண்டிருக்கிறவர். இந்த முறை வந்து சஞ்சு சாம்சனும் களமிறக்கப்பட்டிருக்கார். சஞ்சு சாம்சனை பொறுத்தளவில் அவர் வந்து நல்ல ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்கிறது, நல்ல ஒரு விக்கெட் கீப்பராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். ஸோ மேபி சஞ்சு சாம்சன் புதிதாக அன்னைக்கு வந்திருக்கிற நிலையில் வந்து அவரும் தற்சமயம் டோனி ரிட்டையர்மெண்ட் ஆனால் அவரை தூக்கி விக்கெட் கீப்பராக போடுறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான இந்த 2 இன்சிடென்ட்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சந்தேகத்தை எழுப்பியதாக சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் வந்து டோனியினுடைய ரிட்டையர்மெண்ட் கிட்ட வந்திருக்கிறோமோ அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பயத்தில் ரசிகர்கள் எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதை விட வந்து உண்மையிலேயே டோனியினுடைய போட்டியை பார்க்குறதுக்கு வார டீமை விட டோனியை பார்க்குறதுக்கு வார டீம் வந்து அதிகமானவர். டோனி அந்தளவுக்கு மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரசிகர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ அவர் ரிட்டையர்மெண்ட் பண்ணாமல் வச்சுக்கிறதும் வந்து ஐபிஎல் நிர்வாகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் அவருடைய வயது மூப்பின் காரணமாக வந்து அவர் வந்து மேபி ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. அதாவது வந்து அவருடைய ஃபிட்னஸும் சரியாக குறைஞ்சி போயிட்டு கொஞ்சம் உடம்பு வச்சுட்டார் போல இருக்குது. அதை விட அவருடைய உடம்புல நிறைய காயங்கள், நிறைய ப்ராக்டிஸ் சம்மந்தமான காயங்கள் வந்து இருந்து கொண்டே இருக்குது. அதை விட வந்து கடைசியாக நடந்த 3-4 வருஷத்து அந்த சீசனில் வந்து கடைசியாக தான் அவர் பேட்டிங் பண்ணுறதுக்காக இறங்கி கொண்டிருக்கிறாரு. அதை விட வந்து கடைசியாக நடந்த ஒரு 6 சீசனில் அவர் மொத்தம் 72 போட்டிகளில் வந்து பேட்டிங் பண்ணியிருக்காரு. 72 போட்டிகளில் அவர் பேட்டிங் பண்ணினது மொத்தமாக 742 பந்துகளுக்கு தான் வந்து அவர் விளையாடி இருக்காரு. அவரேஜாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு போட்டியில் ஒரு 10 பந்துகளுக்கு தான் அவர் விளையாடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு யாராலே முடிவு சொல்ல முடியாது. எப்போ முடிவு தெரியும் அப்படின்னு சொன்னால் மேபி இந்த முறை, அதாவது 2026ஆம் ஆண்டுக்கான சீசன் முடிகிற டைமில் வந்து ஒன்று வந்து டோனி வாயை திறக்கணும், இல்லைன்னு சொன்னால் சிஎஸ்கே நிர்வாகம் வாயை திறக்கணும். ஸோ பார்க்கலாம், 2026 சீசன் முடிகிற டைமில் தெரியும் அவர் என்ன மாதிரி என்ன முடிவுகள் எடுக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறத.